శ్రీనివాస శ్రీ వెంకటేశ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நல்ல காரியங்களுக்கேற்ற புரட்டாசி மாதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி மாதம் பொதுவாக திருமணம், சுபகாரியங்கள், கிரகப்பிரவேசம் மற்றும் வீடு வாங்குதல் போன்ற பெரிய நிகழ்வுகளுக்கு ஏற்றதல்ல என்றாலும் இது முழுக்க முழுக்க பெருமாள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, நிலம் வாங்குதல் மற்றும் கல்வி தொடங்குவதற்கு உகந்த மாதமாகவே பார்க்கப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி போன்ற விரதங்கள் இருப்பதால் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதாகவே இருக்கிறது. முக்கியமாக இந்த நாட்களில் பரம்பொருள் பெருமாளை வழிபடுவதால் உங்களுக்கு சனி தோஷம் எதுவாக இருந்தாலும் பறந்து ஓடிவிடும் என்பது ஐதீகமாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை இந்த மாதத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புதிதாக வீடு வாங்குதல், கிரகப்பிரவேசம், வாடகை வீடு மாறுதல் போன்றவற்றை இந்த மாதத்தில் செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பெருமாளுக்கு உகந்த இந்த மாதத்தில் திருப்பதி பெருமாள் மற்றும் பிற தெய்வங்களை கண்டிப்பாக வழிபட வேண்டும். மகாலய அமாவாசை வருவதால் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. நிலம் அல்லது மனை வாங்குவதற்கும் பத்திரப்பதிவு செய்வதற்கும் புரட்டாசி மாதம் ஏற்றதாக இருக்கிறது. நவராத்திரியில் கடைசி நாளான விஜயதசமி என்று கல்வி கற்க தொடங்கினால் நல்ல அறிவியும் மற்றும் கல்வியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. விஜயதசமி என்று புதிய தொழில் தொடங்கினால் அது மென்மேலும் வளரும் என கூறுவார்கள். முக்கியமாக இந்த மாதத்தில் அனைவரும் கண்டிப்பாக பரம்பொருள் பெருமாளை நினைத்து வழிபடுவது என்பது சிறப்பு மிக்கது. முக்கியமாக பெருமாள் வழிபாட்டில் மிக சிறப்பு பெற்ற மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் என கூறுவார்கள். புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இறைவனுக்காக அர்ப்பணப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது, வீடு கட்ட ஆரம்பித்தல், கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக இதெல்லாம் நடத்தக்கூடாது. முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் வளகாப்பு கூட நடத்தக்கூடாது என கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த செயல்களை எல்லாம் நடத்துவது தவறான செயலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக இன்றைய நாட்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி, அதாவது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது என கூறப்படுகிறது. முக்கியமாக புரட்டாசி மாதம் வீடு கட்ட தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை. மேலும் புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டுக்கு மட்டுமல்லாமல் முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதற்கு மிகவும் வந்தது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை முன்னோர்களை வழிபட மிக சிறப்பு மிக்கதாக பார்க்கப்படுகிறது. புரட்டாசி மாதம் தமிழ் நாட்காட்டின்படி ஆணொன்றிற்கு 6வது மாதம் ஆகும். சூரியன் கன்னி ராசியுடன் புகுந்து அதை விட்டு வெளியேறும் வரையிலான 30 நாட்கள் 27 நாடி 22 வினாடி கொண்ட கால அளவே இம்மாதமாகும். இது வசதிக்காக இந்த மாதம் 31 நாட்களை உடையதாகவும் இருக்கிறது. முக்கியமாக புரட்டாசியில் புதிய வீடு வாங்குதல், புதிய தொழில் வியாபாரம் தொடங்குதல், கிரகப்பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல், வாடகைக்கு குடிபுகுதல் போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக யாரும் செய்யவே மாட்டார்கள். வீடு குடி போகவும் கூடாது. வாடகை வீடுகள் இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சுபகாரியங்களை கண்டிப்பாக செய்வதென்பது தப்பாகவே இருக்கிறது. முக்கியமாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இந்த நாட்களில் செய்ய வேண்டும். பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம் என்று முற்றையடிக்கக்கூடாது. தமிழ் மாதங்களில் ஆடி, புரட்டாசி, மார்கழி மாதங்களில் மொட்டை போடக்கூடாது. மற்ற மாதங்களில் கண்டிப்பாக எடுக்கலாம். முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் வீடு குடிப்போதல், புது வீடு கட்டத் தொடங்குவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த மாதத்தில் தான் இரணியன் தனது அரண்மனையிலேயே நரசிம்ம மூர்த்தியால் சம்ஹாரம் செய்யப்பட்டார். ஐப்பசி மாதத்தில் வீடு குடி போகலாம். அதேபோல் கிரகப்பிரவேசம் செய்த மாதமும் கூட இருக்கலாம். புரட்டாசி மாதத்தில் இரண்யகசிபுவை, அதாவது
வதம் செய்த காரணத்தினால் இந்த மாதத்தில் எந்த ஒரு இதுவும் செய்யக்கூடாது என்பது சிறப்புமிக்கதாகவே இருக்கிறது. முக்கியமாக பரம்பொருள் பெருமாளை பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுபபோக வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இதனை பெருமாள் மாதம் என்றும் கூறுவார்கள். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கு உகந்த மாதமாக அமைவதால் இது தெய்வீகம் நிறைந்த அற்புதமாக இருக்கிறது. இதனால் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என பல நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். முக்கியமாக புரட்டாசி மாதம் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் மாதம் என்பதனாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதனாலும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் என்பதனால் புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதமாகவே திகழ்கிறது. முக்கியமாக தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி மாதம். பொதுவாக ஒரு மாதத்தில் 7வது ஒரு நட்சத்திரம், ஏதாவது ஒரு நட்சத்திரம், திதிக்கிழமை ஆகியவை தான் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்கிழமை சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி மாதம். இது தெய்வம் அருள் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும். புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடுகளும் வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களையும் வாழும் அனைத்து காலத்திலும் மகிழ்ச்சியும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கச் செய்யும். சூரிய பகவான் கன்னி ராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாள் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும். புரட்டாசி பெருமாள் மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இதனை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசியில் வரும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பரம்பொருள் பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் இருந்த பலனும் கிடைத்துவிடும். மாதங்களில் நான் மார்கழி என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீக சக்தி கொண்ட மாதம்தான் புரட்டாசி மாதமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.